சென்னையில் நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் கூட்டம். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு முதல் முறையாக ஆலோசனை. பொன்முடி உள்ளிட்ட 3 அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி முறையீடு. நோட்டீஸ் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு கூறியதால் அமளியில் ஈடுபட்ட அதிமுக வெளிநடப்பு. 71,000 நெருங்கியது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 760 ரூபாய் உயர்ந்து 70,520க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் வெளியிடப்படும் அரசாணைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என அரசு உத்தரவு. அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்பமிட வேண்டும் என்றும் அறிவிப்பு. நெல்லையில் மாணவர் வெட்டப்பட்ட ரோஸ்மேரி பள்ளியில் புத்தக பைகள் சோதனை. மாணவர்கள் கொண்டு வரும் பொருட்களை ஆய்வுக்கு பின்னரே அனுமதிக்கும் ஆசிரியர்கள். நெல்லையில் 8ஆம் வகுப்பு மாணவனை வெட்டிய சக மாணவனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் வைத்து கவுன்சிலிங் வழங்க உத்தரவு. சோனியா, ராகுலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு கண்டனம். மலாக்கத்துறை அலுவலகங்கள் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் என காங்கிரஸ் அறிவிப்பு. காளையார் கோயில் அருகே பெண்ணுக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பியதை தட்டி கேட்டவர் கொலை. 3 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து திருட்டு. காவல்துறைக்கு ஓட்டுநர் தகவல் கொடுத்த நிலையில் 2 பேரை கைது செய்து பேருந்து மீட்பு. முதல் முறையாக மும்பையில் இயக்கப்படும் விரைவு ரயிலில் ஏடிஎம் அறிமுகம். ஓடும் ரயிலில் சிக்கலின்றி பணம் எடுக்க முடிகிறதா என சோதித்து பார்க்கும் ரயில்வே. பழனியில் இஸ்லாமியர்களின் கடையில் பிரியாணி தயாரிப்பது குறித்து அவதூறு. சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட இந்து வியாபாரிகள் சங்க மாநில நிர்வாகி கைது. தமிழ்நாடு முழுவதும் கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். கட்டுமான பொருட்கள் விலை உயரும் அபாயம். ஐபிஎல்லில் வெற்றி பாதைக்கு திரும்ப போவது யார்? டெல்லி, ராஜஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல்களை தொடரும் உக்ரைன். குர்ஷ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு. தெற்கு ஈராக்கை மிரட்டிய புழுதி புயல். 1000 பேருக்கு மேல் மூச்சு திணறலால் பாதிப்பு. சென்னையில் நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் கூட்டம். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு முதல் முறையாக ஆலோசனை. பொன்முடி உள்ளிட்ட 3 அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி முறையீடு. நோட்டீஸ் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு கூறியதால் அமளியில் ஈடுபட்ட அதிமுக வெளிநடப்பு. 71,000 நெருங்கியது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 760 ரூபாய் உயர்ந்து 70,520க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் வெளியிடப்படும் அரசாணைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என அரசு உத்தரவு. அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்பமிட வேண்டும் என்றும் அறிவிப்பு.
நெல்லையில் மாணவர் வெட்டப்பட்ட ரோஸ்மேரி பள்ளியில் புத்தக பைகள் சோதனை. மாணவர்கள் கொண்டு வரும் பொருட்களை ஆய்வுக்கு பின்னரே அனுமதிக்கும் ஆசிரியர்கள். நெல்லையில் 8ஆம் வகுப்பு மாணவனை வெட்டிய சக மாணவனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் வைத்து கவுன்சிலிங் வழங்க உத்தரவு. சோனியா ராகுலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு கண்டனம். அமலாக்கத்துறை அலுவலகங்கள் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் என காங்கிரஸ் அறிவிப்பு. காளையார் கோயில் அருகே பெண்ணுக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பியதை தட்டி கேட்டவர் கொலை. 3 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து திருட்டு. காவல்துறைக்கு ஓட்டுநர் தகவல் கொடுத்த நிலையில் 2 பேரை கைது செய்து பேருந்து மீட்பு. முதல் முறையாக மும்பையில் இயக்கப்படும் விரைவு ரயிலில் ஏடிஎம் அறிமுகம். ஓடும் ரயிலில் சிக்கலின்றி பணம் எடுக்க முடிகிறதா என சோதித்து பார்க்கும் ரயில்வே. பழனியில் இஸ்லாமியர்களின் கடையில் பிரியாணி தயாரிப்பது குறித்து அவதூறு. சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட இந்து வியாபாரிகள் சங்க மாநில நிர்வாகி கைது. தமிழ்நாடு முழுவதும் கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். கட்டுமான பொருட்கள் விலை உயரும் அபாயம். ஐபிஎல்லில் வெற்றி பாதைக்கு திரும்ப போவது யார்? டெல்லி ராஜஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல்களை தொடரும் உக்ரைன். குர்ஷ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு. தெற்கு ஈராக்கை மிரட்டிய புழுதி புயல். 1000 பேருக்கு மேல் மூச்சு திணறலால் பாதிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 12 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 12 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், ஈரோடு, சேலம், தருமபுரி, விருதுநகர், ராமநாதபுரத்திலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம்.